Hi, hello, welcome back to Vinusha Rajashekar YouTube channel. இன்னைக்கு day 4 of study with me வந்துட்டு போகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். காலையிலேருந்து ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல், அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இந்த வேலை தான் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. கோல்டு வர ஸ்டார்ட் ஆகிற ஃபீல் இருக்குது. ஸோ வந்து நான் மேக்ஸிமம் நாளைக்கு ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் தான் அம்மா கூட எடுத்து தான் கண்டினியூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் வீடியோஸ். ஸோ எஸ், வில் ஸ்டார்ட் டுடே. இன்றைக்கி வந்து காலையில் எழுந்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது, பெட்டராக இருந்தது. அப்போ அந்த 3rd யூனிட் பாதி முடிக்காமல் இருந்ததில்ல, அது முடிச்சிட்டேன். ஐ வில் ஷோ யூ கைஸ், வெயிட். ஸோ எஸ், வந்தாச்சு. நேற்று வந்து லைக் இதிலிருந்து நான் விட்டுருப்பேன், உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ வந்து மீதி எவ்வளோ நான் காலையில் முடித்தேன் அப்படின்னு நான் காட்டுறேன். முடிச்சாச்சு. இந்த 4th யூனிட்டுக்கு போட்டு வச்சுட்டேன். ஓடி இன்டர்வென்ஷன், ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் இன்டர்வென்ஷன் சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாத காரணத்தினால நாளைக்கு சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். அதுக்காக அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்து கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம பேக்கிங் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பேக் பண்ணிடலாம். என்னோட சூட் கேஸை பார்த்தீங்கனாலே எல்லாம் பயந்துருவீங்க. ஸோ ஆஃபீஸாக நான் வந்துட்டு இன்னும் ஒரு 2 months வந்து நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். அதனால இப்போவே வந்துட்டு அந்த 2 monthsக்கான பொருள் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வீட்டிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட பிளானு. ஸோ அதனால என்னோட இந்த சூட்கேஸில் என்னென்னலாம் பத்துதோ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நாங்கள் போக போகிறேன். இப்போ ஸோ 2 weeks வீட்டில் இருக்கிறேன். இன்னைக்கு 10th 11th நான் வீட்டுக்கு போகிறேன். 11th போயிட்டு அடுத்த வீக் 25th ஈவினிங் இல்லை 26th தான் வரேன். கரெக்டாக 2 weeks நான் வீட்டில் இருக்கிறேன். 2 weeksமே வந்துட்டு வீட்டில் அம்மாவுக்கு கொஞ்சம் அம்மா அப்பா 2 பேத்துக்குமே வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடில் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம படிச்சுட்டு அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதுதான் வந்து டெய்லி ரொட்டீனாக இருக்க போகுது. ஸோ நம்மளோட டே விலாக் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க பேக் பண்ணலாம். எஸ், வந்துட்டு ட்ரைபாடு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதோட பழைய கொடை இது வந்துட்டு உடஞ்சிருச்சு, அதனால எங்கள் வீட்டில் போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் சும்மா கவர்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் பேக்கிங் பண்ணுறதுக்கு. this sweater which will not be using right now. இதெல்லாம் பாருங்க, வெளியில் வைக்க இடம் இல்லைன்ட்டு இது இப்படி வச்சுருந்துருக்கேன். இதுக்குள்ள பேகு, பவுச்சஸ், பொம்மை, கிஃப்ட், என் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் எல்லாமே இதுக்குள்ளே கிடக்கு. இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் போனப்போ வாங்கினது க்ரூட். ஐ லவ் க்ரூட், அதனால சரி வாங்கினது.
ஓகே, இதுக்கு என்னென்ன நீட்ஃபுல்லான திங்ஸோ அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே பேக் பண்ணிடலாம். கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்டு ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்கிற பாக்ஸ் அது வச்சிடலாம். அப்புறம் என்னோட மாஸ்க் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது, அது நான் வீட்டில் போய் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 வீக்ஸில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அது உள்ள வச்சுருக்கேன். வேறு என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன். சோப்ஸ் ஆப்வியஸாக 2 மாதத்துக்கு இத்தனை சோப்ஸ் தேவையில்லை, அது கொஞ்சம் வச்சிடுறேன் வீட்டில் போய் வைக்கிறதுக்கு. ஐ ஹாவ் அ பெயிண்ட் பாக்ஸ் ஓவர் ஹியர், அதையும் வச்சிடலாம், தேவைப்படாது. இதில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர், அது கம்ப்ளீட் ப்ரொடக்டிவ் ஸ்ப்ரே இருக்குது, அதையும் வச்சிடலாம். என்கிட்ட கொஞ்சம் எக்ஸஸ் பேக்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதையுமே நான் எடுத்துகிட்டு போய் வீட்டிலே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய காலேஜ், என்னோட வந்து நான் இதுக்கு போனேன்ல, டெல்லி போனேன்ல, அந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு பைராக்கில் எனக்கு கொடுத்த பேக் இது. ஸோ அது அங்கே வச்சு எங்கள் அக்கா கிட்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஸ்டில் நான் போய் என்னுடைய கபோர்டில் பத்திரமா வச்சுட்டேன்னா வந்து இது வந்து இங்கேயே இருக்கட்டும். ஏன்னா பேக் பண்ணி மொத்தமாக கிளம்பும் போது பேக்கிங் பண்ணுறப்ப இந்த குட்டி ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அது கவர்ஸ் வேணும், அதனால் அதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். என்னென்ன ஐட்டம் கிடைக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஆப்வியஸாக புக்ஸ் நம்ம போய் படிக்கிறதுக்கு வேணும், ஆனால் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஆப்வியஸாக என்னோட கண்ணாடி எனக்கு ரொம்ப அவசியம், ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாது இல்லைன்னா, அதனால் கண்ணாடி எடுத்துக்கிறேன். என்ன இருக்குது, பெருசாக எதுவும் இல்லை நான் வச்சிருக்கல. எக்ஸ்ட்ரா இந்த கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே நான் எல்லாரும் வச்சிடுறேன். சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் யூஸே பண்ண, அந்த மெடிசன்ஸ் எல்லாம் வீட்டிலே வச்சிடலாம். நெசசரி, ரொம்ப நெசசரி அப்படிங்கிறது மட்டும் தான் நான் இங்கே வச்சிருக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே வீட்டில் எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணி திருப்பி வச்சிருக்க போகிறேன். ஸோ என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், அவருடைய இப்போ பிஸ்னஸ் இருக்குது, அதனால் இதையும் திருப்பி வச்சிடலாம், கொடுத்துடலாம் அவர்கிட்ட. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபைல் கிடச்சிருக்கு. ஓகே ஃபைன், நம்ம இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் கட்டம் பேக்கிங் வந்துட்டோம். இதில் பேசிக்கலாக இவ்வளோ பெருசாக ஒன்று வச்சுருந்தேன், இதில் என்னென்ன இருக்குங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மாஸ்க் இருக்குது, தேவைப்படாது, வீட்டில் போய் வச்சிடலாம். ஓ காட், இது ரெட் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும்ல, இந்த பொட்டு வச்சு வாங்கிட்டு வந்தேன், எதுக்குன்னு தெரியல. அப்போ இது நமக்கு ரொம்ப தேவை, கயிறு, இந்த பெட்டை கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதெல்லாம் எக்ஸஸ் சீட் போன எக்ஸ்ட்ரா கயிறு. எக்ஸாம்பிள் புது ஸ்கேல் இருக்குது, இதெல்லாம் கிளிப்ஸ், எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சிருந்தேன். இப்போவே இந்த டைம் போகும்போதே இப்போ எக்ஸ்ட்ரா ஈஸி. இதில் கொஞ்சம் டைரி நோட்ஸ் எல்லாம் இருக்குது, என் தம்பி எனக்கு கொஞ்சம் கொடுத்தது. இதில் ஃபோட்டோஸ் இருக்குது, இருக்கட்டும், எதுக்காக யூஸ் ஆகும். இந்த அரேஞ்ச்மெண்ட் பாக்ஸு, இது நமக்கு தேவைப்படும் கடைசி நாள் பேக் பண்ணுறப்ப, அதனால் இது நம்ம வச்சுப்போம். எதெல்லாம் வச்சுக்கலாம் இங்கே அப்படின்றது இங்கே வைக்கிறேன், நம்ம அப்புறமே எடுத்து உள்ள வச்சிடலாம். ஸோ திஸ் பேக், திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இதில் இருக்கிறது என்னென்னு காட்டுறேன். இது எல்லாத்தையுமே நான் வீட்டில் போய் வைக்க போகிறேன். பட் எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப ரேராக தான் படிப்பேன். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் புக்ஸ் படிக்கிறதுன்ட்டு. ஸோ நான் வந்து சில புக் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு 1-2 புக்ஸ் வச்சிருக்கேன், மீதி எல்லாம் வீட்டில் கிடக்கு. எல்லாமே புக் எல்லாமே வீட்டில் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 2-3 புக்ஸ் மட்டும் கையில் வச்சிருக்கேன். ஐ வில் ஷோ யூ கைஸ் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் தட் புக் லைக் ஃபார் ரீடிங். அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் படிச்சே ஆகணும் அப்படின்ற புக்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன். எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி படிங்க. ஓகேவா? ஐ கம் ஹியர் அண்ட் ஐ ஷோ யூ கைஸ். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. இந்த புக்கு வந்துட்டு ப்ளீஸ் கெட் அண்ட் ரீட். பீப்புள் ப்ளீஸராக இருக்கிறீங்க, இல்லை வந்துட்டு யார் எது கேட்டாலும் என்னால் இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிற ஒருத்தங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகது வாங்கி படிங்க. நான் இதில் ஒரு 10 பேஜ் 15 பேஜ் படிச்சிருப்பேன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் எனக்கு லைக் இஃப் ஐம் பீங் யூஸ்ட் அப்படின்னு தெரியுது அப்படின்னா saying no is not a wrong thing அப்படிங்கிறது வந்துட்டு you can learn from this. You can கன்ஃபார்மாக படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு ஸ்டோரி புக், த கேர்ள் ஹூ நியூ டூ மச். இது வந்துட்டு லைக் அக்ஷரான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு
கனெக்ஷன்ஸ் வருது, லைக் எப்படி அவங்க அம்மா கூட கனெக்ட் ஆகுறாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு. பட் அவங்க அம்மா பார்க்கல, இன்னொருத்தவங்களை பார்க்குறாங்க, ஹாரின்னு ஒருத்தவங்களை. அப்போ அவங்க மூலயமா அவங்களும் ஒரு கோஸ்ட், பட் இவங்களுக்கு கோஸ்ட் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு இருக்கிற போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருந்துச்சு இது. ஸோ வந்துட்டு த கேர்ள் ஹூ நியூ டூ மச், இந்த புக்கும் வாங்குவாங்க. எல்லாமே வந்துட்டு அமேசானில் இருக்குது. நான் அமேசானில் தான் வாங்கி படிச்சது. இந்த புக்கு நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த புக்கு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த புக்கு தான் எடுத்தேன். அடுத்து ஆக்சுவலி நான் அந்த புக்குக்கு அப்புறம் எடுத்த புக் எதுனா திஸ், த டைரி ஆஃப் அ சிஇஓ. திஸ் இஸ் ஆசம். அப்படி ஒரு புக் இது என்னோட ஃபேவரட். இப்போ நான் வந்து இதில் வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக எழுதிலாம் வைப்பேன் நான் எப்பயுமே. எனக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட் பேஜை வந்து அதில் ஒரு 2 லைன் படித்தேன், ஒரு பேராகிராஃப், இந்த ஒரு பேஜ் படித்தேன். அதுக்கே வாஸ் லைக் வாட் அப்படின்னு இருந்துச்சு இந்த புக்கு. ஸோ ஒரு செம்மையான புக்கு. ஐ டென்ட் கம்ப்ளீட் இட் எட், பட் வந்து செம்மையான புக்கு. மஸ்ட் ரீடு. எல்லாருமே படிக்கணும், கம்பல்சரி. யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்குது அப்படின்னு இருக்கிறீங்களா, படிங்க. இந்த 3 புக்ஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் இன்னைக்கு. ஓகே, இதில் என்னோட ஜேர்னல்ஸ் தான் வச்சுருக்கேன். என்னோடது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இவங்க வந்துட்டு அலிஷா சௌசான்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஜேர்னல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்தோன்னே சிரிப்பாக இருக்கும். நான் ரொம்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒட்டி இங்கே வந்து மினுஷோ ஓரேஸ் இப்போலாம் ஒட்டி நிறைய எழுதி கலச்சு வச்சுருப்பேன். இதில் அழகாக மை பக்கெட் லிஸ்ட்டு எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் இந்த இது. பட் இட் இஸ் காஸ்ட்லி. எனக்கு வந்து இது கிஃப்டாக வந்தது என் பர்த்டேக்கு. அதனால் எங்கள் சிஸ்டர் தான் கிஃப்ட் பண்ணாங்க. அது கூட வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஸ்டிக்கர் புக் வரும். இதுதான் அது கூட ஒரு ஸ்டிக்கர் புக். இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸாக இருக்கும். எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன் நான் கிட்டத்தட்ட. இதெல்லாம் நம்ம போய் வீட்டில் வைக்கலாம். அண்ட் இது வந்து எங்கள் அக்காவோட ஒரு ஸ்டிக்கர் புக்கு திருவிட்டு வந்துட்டேன். அண்ட் எனக்கு வந்து இது வந்து என்னுடைய லவ் அர்த் அப்படின்றது வந்துட்டு என்னுடைய வந்து ட்ராவல் ஜேர்னல். வேறு நான் எங்கேயோ ட்ராவல் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அங்கே வந்து பார்க்குறது எல்லாமே நான் வந்து எழுதுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மை ஃபர்ஸ்ட் இது ட்ராவல் டு டெல்லி, அதுதான் எழுதியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு மை ஃபர்ஸ்ட் ஒண்டர்லா நான் போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒண்டர்லா போனது வந்துட்டு நான் போய் எழுதியிருக்கேன். 2 தான் இப்போ எழுதியிருக்கேன். ஐம் வெரி எக்ஸைட்டட். என்னோட பாஸ்வேர்ட் புக். ஐ ஆம் அ பர்சன் ஹூ ஃபர்கெட்ஸ் எவ்ரி திங். லைக் என்னோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே நான் மறந்துடுவேன். இப்படி போடுறேன்னா அப்படி மறந்துடுவேன். அதனால் ஐ வில் ஹேவ் அ நோட் which will hold all my passwords. And இது வந்துட்டு என்னோட பாக்கெட் ஜேர்னல் மாதிரி குட்டியாக வந்துட்டு இப்படி இருக்கிற ஜேர்னல். இதுவும் நல்லாயிருக்கும். இது அலிஷா சௌசாவில் அந்த பேக்கேஜிங் அந்த டப்பாவில் வந்துட்டு தான். இதெல்லாம் சும்மா பைரக், நான் வந்து பைரக்கில் ஒர்க் பண்ணேன். லைக் ஒன் இயர் ப்ராஜெக்ட் பண்ணல. ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னலாம் வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே நாங்கள் வந்து நோட்ஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் இது மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் மாதிரி அது. அதனால் அது மறக்காமல் இருக்கணும்னு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்துட்டு நான் மினிசோவில் வாங்கினது. கியூட். அதனால் இது ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் இட் இஸ் மை பக்கெட் லிஸ்ட் புக். என்னோட பக்கெட் லிஸ்ட். அண்ட் பக்கெட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஐ ஹேவ் மெனி திங்ஸ். இல்லை க்யூட்டாக வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். அண்ட் ஐ சே 1 or 2 திங்ஸ். இதில் ஒன்று நடந்துருச்சு. இப்போ வரைக்கும் இவ்வளோ எழுதுனதில் ஒன்று தான் நடந்திருக்கு. வந்து want to watch IPL CSK match in stadium with by seeing Tala Dhoni's play. அது நான் பண்ணிட்டேன். அண்ட் அதை தவிர்த்து மித்தது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான பக்கெட் லிஸ்ட்டு. அதெல்லாம் நம்ம சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். அப்படி இருக்குது. வெயிட்டிங் ஃபார் த டே. அப்புறம் இது வந்துட்டு நாங்கள் பைராக் போனப்போ எனக்கு கொடுத்த நோட்டு. இதில் எதுவுமே எழுதுவேணும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அண்ட் த லாஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு நான் வந்து மினிசோவில் தான் வாங்கினது. திஸ் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொஃபைல் டேட்டா மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் உள்ளார வந்தீங்க அப்படின்னாலே யூ கேன் கெட் எவ்ரி ஒன்ஸ் ப்ரொஃபைல் ஓவர் ஹியர். அதனால் எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்குமே லிட்ரலாக என் தம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஃபேவரட் ஹீரோயின், காமெடியன், வில்லன், ஃபிலிம், டிவி ஷோ, சாங்ஸ், அனிமல், பேர்ட், ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ட்ரீ, அவுட்ஃபிட், கலர், நம்பர், ஃபுட், ஸ்வீட், பிக்கிள். பிடிச்ச பிக்கிள்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். தம்பிக்கு பிடிச்ச பிக்கிள் மேங்கோ பிக்கிள்னு எழுதியிருக்கான். ஸோ ஸ்நாக்ஸு, சாக்லேட், ப்ளேஸ், பர்சன், டாய், கார்ட்டூன், கார், பைக், ஸ்போர்ட்ஸ், கார்ட் கேம், போர்ட் கேம், இன்டோர் கேம். I was like very young when I wrote these many things. But still my brother managed to write everything.
ஒன்று எங்கள் அப்பாலாம் வெறுப்பாயிடுவார் எடுத்துப்பே அப்படின்றது. அதனால திஸ் இஸ் நைஸ் ஆக்சுவலி. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப காலம் கழிச்சு எடுத்து பார்க்க நல்லா இருக்கும்ல, அதுக்காக இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சிடலாம். அடுத்து ஒரு பேக் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணலாம். நான் வந்து இதில் எங்களுக்கு இங்கே 1 இயர் வந்து ட்ரேட் ஃபேர் நடந்தது. அந்த டைமில் நாங்கள் விற்றது எல்லாத்தையுமே இதில் தான் போட்டு அழகாக கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக அப்படியே இதில் மீதி இருந்தது எல்லாத்தையும் இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராம் லோகோ போட்டு இந்த சஹானா நேச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எங்கள் அத்தை வந்துட்டு சோப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹேண்ட்மேட் சோப்ஸ் வீட்லேயே. ஸோ அவங்களது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பேன். அதனால அந்த இதெல்லாம் போட்டுருக்கு. அதனால அதில் எழுதியிருக்கு. அண்ட் வி ஹேவ் கொஞ்சம் இது செல்ஃப் லேர்ன் நோட், என்னென்னலாம் கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து போடுறது. இது வந்துட்டு ஆப்டிடியூட் நோட், ஏதாவது இன்டர்வியூஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூட் கற்றுக்கணும், அதில் என்னென்னலாம் கற்றுக்கணும் அதில் இது எழுதி வச்சுட்ருந்தேன். ஸோ ஆப்டிடியூட் நோட். என்னோட ஹால் டிக்கெட், என்னுடைய இது வந்துட்டு என்னது என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஹால் டிக்கெட் இங்கே இருக்குது. பயமாக இருக்குது, தனியாக இருக்குது. ஹாய், நெக்ஸ்ட் திங் வந்து நம்மளோட கபோர்டுக்குள்ளே வந்துட்டோம். உடையுது என்னோட வீட்டு தங்கம். நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம கபோர்ட்குள்ளே வந்துட்டோம். இதில் நான் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சிடலாம். பிகாஸ் தேர் இஸ் நோ யூஸ். பிகாஸ் அடுத்த எக்ஸாம்ஸ் மட்டும் தான் நம்ம வந்துட்டு ரூமில் இருக்கும்போது நார்மல் ட்ரெஸ் போடுவோம், எக்ஸாம் போகும்போது கொஞ்சம் டீசெண்டான ட்ரெஸ் போடுவோம். அதாவது ரொம்ப கிராண்டாக ஃபங்க்ஷன் வியர்ஸ் எல்லாம் போட போகிறது கிடையாது, நடுவில் எந்த ஃபங்க்ஷனும் வர போகிறது கிடையாது. ஸோ எடுத்து வச்சிடலாமா? இதெல்லாம் வந்துட்டு என்னோட ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் தனித்தனியாக எப்பவுமே செஷன் வைஸில் வைப்பேன். ஸோ எனக்கு வந்து அது எடுத்து வைக்கிறதுக்கு பெருசாக சிரமம் இருக்காது. டக்குன்னு 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இதெல்லாம் நான் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. இது ஆக்சுவலி எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். திஸ் இஸ் ஸோ ஃபன்னி. ஐ வாஸ் இன் கோயம்புத்தூரில். ஸோ அந்த டைமில் வந்து வெளியில் ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த டைமில் கையெல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சிருச்சுனால இது மாதிரி வாங்கினேன். அண்ட் ஃபார் டூயிங் எனி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வி நாட் கோன் டூ எனி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். பட் ஸ்டில் எதுக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த கலர், ஸ்கின் கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர் 3 வாங்கினேன். பட் அது இப்போ வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்குது. இப்போ இஃப் ஐ கோ அண்ட் கிஃப்ட் திஸ் டு மை பிரதர்னா அவன் செம்மையாக வந்துட்டு யூஸ் பண்ணிப்பான். லைக் இங்கே பாருங்க, அந்த மடிப்பு கூட போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசு, லிட்டலாக புதுசு இது. ஸோ இது அப்படி பண்ணி தூங்கிட்டு கூட போகும். அவனுக்கு வந்து ஒரு கலர் கொடுப்பேன், மீதியெல்லாம் எனக்கு தான். எஸ் தென் இங்கே எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பேக்கில் என்னென்னலாம் வைக்கணும்னு எனக்கு தோணுச்சோ எல்லாத்தையும் உள்ளார சொல்லியாச்சு. இப்போ வந்து லீவ் லெட்டர் எழுதணும். லைக் லீவ் லெட்டர் கிடையாது, லைக் கேட் பாஸ் மாதிரி. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னா என்னுடைய மென்டார், கிளாஸ் மேம், ஹெச்ஓடி, டிரெக்டர், வார்டன், நான் என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. மொத்தம் 7 சைன் அந்த பேப்பரில் இருக்கணும். ஸோ பேசிக்கலாக இந்த ப்ரொசீஜர் நான் வந்துட்டு அதுக்கு என்னென்ன ஃபில்லிங்ஸோ எல்லாமே எழுதி வைக்கிறேன். அண்ட் தென் நோ டியூ ஃபார்ம் இருக்குது. நோ டியூ ஃபார்ம் வந்து நாளைக்கு நம்ம முடிச்சிடலாம். நாளைக்கு ஸோ பேசிக்கலாக நம்ம நாளைக்கு வந்து காலேஜ் போக போகிறோம். அண்ட் காலேஜ் போயிட்டு நம்ம பார்க்கலாம். காலேஜ் போயிட்டு நம்ம வந்து நோ டியூ ஃபார்ம் முடிச்சுட்டு இந்த பேரண்ட் ஃபார்ம்லாம் சைன் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம அங்கே படிக்கலாம். படித்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு நாளைக்கு ஈவினிங்காக வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் என்னென்னவோ அதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் கடைசியாக எவ்வளோ நேரத்தில், இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் படிப்பேன். எவ்வளோ நேரத்தில் நான் வந்துட்டு படித்து முடிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து டைமிங் வந்து எண்டிங்கில் நான் காட்டுறேன். இதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இதுவே வந்து ப்ரொலாங் ஆயிடுச்சு வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அந்த படிக்கிற அந்த கிளிப்ஸ் நான் காட்ட விரும்பலை. ஸோ நம்ம டைமர் ஓடும், படித்து முடிச்சுட்டு நான் வந்துட்டு எவ்வளோ டைமில் முடிச்சு எனக்கு அந்த எண்டிங் காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஐ வாண்ட் டு ஷோ யூ கைஸ். லைக் இங்கே பாருங்கள், லிட்ரலாக எவ்வளோ பேக் பண்ணியிருக்கேன்ட்டு. இன்னும் அங்கெல்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். அண்ட் இந்த திங்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஒரு பேக் எடுத்துக்கலான் இருக்கேன். அண்ட் ஸ்லிப்பர்ஸு அதெல்லாமே அந்த பேக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எஸ், கவர் போட்டு தான் வைப்பேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே, பாய் ஹாஸ்டல். நம்ம வந்து சீக்கிரமாக நாளைக்கு இல்லை 10 நாள் கழிச்சு நான் பார்க்குறேன். பாய். ஸோ நம்ம வந்து 2 hours 27 minutes 50 seconds 54 micro secondsல வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய 3rd யூனிட்டை. ஸோ எஸ், இதெல்லாம் வந்து மீதி ஹாஃப் லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோடதையுமே கம்ப்ளீட்டட். உங்களுக்கு நான் வந்து அதோடைய நோட்ஸ் காட்டுறேன். இன்னைக்கு இது ஸ்டார்ட் ஆகுது. எஸ், யூனிட் 4.
டன்.